எனக்கு பின்னால் இருக்கிற கிழவரப்பள்ளி அணை இன்று அதில் ஒரு ஷட்டர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம். ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை. இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுற்றியில் உள்ள தொழிற்சாலையில் உள்ள கழிவு, ரசாயன கழிவு, அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள திடக்கழிவு நேரடியாக இந்த ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இது 2014-15 வரை இது ஒரு பிரச்சனையாக இங்கே மக்கள் பார்க்கவில்லை. அதன் பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு விஞ்ஞானிகள், நிபுணர்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடித்து இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள், மர்க்கரி உள்ளிட்ட, சல்பர் உள்ளிட்ட அத்தனை திடக்கழிவும், டயாக்சின் உள்ளிட்ட அத்தனை கழிவுகளும் இதில் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் தான் லட்சக்கணக்கான மக்கள், தமிழக மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் இந்த சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி, ரசாயன கழிவைத்தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இதை குடித்தால் கேன்சர் வரும், நீரிழிவு நோய் வரும், மூளை பிரச்சனை வரும், சிறுநீரக பிரச்சனை, பிரச்சனையிலிருந்து எல்லாம், ஆண்மை குறைவிலிருந்து அத்தனை பிரச்சனைகளும் இந்த தண்ணீரை குடித்தால் வரும். ஆனால் இவ்வளவு தெரிந்தும் எந்த அரசும் இன்னும் நடவடிக்கை எடுக்காதது இது கண்டிக்கத்தக்கது. பசுமை தீர்ப்பாயம் 2020 ஆண்டிலே இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம், சவுத் கிரீன் பெஞ்ச் இவர்களாகவே இந்த வழக்கை சுயமாக எடுத்து பிறகு ஒரு நிபுணர் குழு வைத்து இடைக்கால ஒரு அறிக்கையை தயாரித்தார்கள். அந்த அறிக்கையின்படி பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் ஆணையிட்டது உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. ஆனால் எந்த தீர்வும் வரவில்லை. பிறகு 2021 ஆண்டில் பசுமை தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியது. அதன் பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு இறுதியாக 2022 ஆண்டு பசுமை தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. இந்த இறுதி தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தலைமை செயலர், பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பொல்யூஷன் போர்டு, கர்நாடகா பொல்யூஷன் போர்டு, மத்தியில் உள்ள பொல்யூஷன் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு, பிறகு அத்துணை துறைகள் உள்ள செயலாளர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பிலே வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுத்திகரிப்பு ஆலைகளை கர்நாடகாவிலே அமைக்க வேண்டும். இந்த தண்ணீரை மாசு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என பல வகையான தீர்ப்புகளை வழங்கியும் இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் கர்நாடகாவில் பெங்களூரில் சுத்தி கிட்டத்தட்ட 22 சுத்திகரிக்கின்ற ஒரு ஆலைகளை, கழிவு சுத்திகரிக்கின்ற ஆலைகளை அமைக்க வேண்டும். அதை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 5000 கோடி ஆகும். இந்த 5000 கோடி இதில் யார் கொடுப்பது? தமிழக அரசா, கர்நாடக அரசா, இல்ல மத்திய அரசா? இதில் இவர்கள் பங்கு கொள்ள வேண்டுமா? இன்னும் எந்த முடிவும் வரவில்லை. பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை கூட இரு அரசுகளும் எடுக்கவில்லை. அதனால்தான் பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் 18ஆம் தேதி அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து
அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் பிறகு கர்நாடக அரசு 1 மாதம் காலம் அவகாசம் கேட்ட பின் இப்போ இந்த மறுபடியும் பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு வருகின்ற 21ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த லட்சணம் தான் இப்பொழுது இந்த இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம். மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, மக்களுடைய நலனை பற்றி கிடையாது, குழந்தைகளுடைய நலனை பற்றி கிடையாது. இது சுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு அது போன்ற இந்த தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது, இழந்து கொண்டிருக்கின்றது கால்நடைகள். ஆக இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு, கர்நாடக அரசு, மத்திய அரசு இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும், காக்க வேண்டும். நம்முடைய இயற்கை வளம், இதெல்லாம் நம்முடைய ஆறுகள் எல்லாம் இயற்கை வளம். இந்த இயற்கை வளத்தை வருங்கால சந்ததியினருக்கு நாம் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இது நம் ஒவ்வொருடைய கடமையாகும். தமிழ்நாட்டிலே 5-6 பெரிய ஆறுகள், குறிப்பாக பாலார், தென்பெண்ணையார், காவிரியார், வைகையார், தாமிரபரணியார் போன்ற பெரிய ஆறுகளில் ஒரு ஆறு தென்பெண்ணையாறு இந்த நிலையில் இருப்பது இது வெட்கக்கேடு. தமிழக மக்கள் இதற்கு வெட்கப்பட வேண்டும். காரணம், இந்த ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் வெட்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும். ஒரு நிர்வாகம், ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் தரங்கட்ட நிர்வாகம். இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இதில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சின்ன கிராம பிரச்சனை கிடையாது, இது ஏதோ ஊர் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 லட்சம் 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய உடல்நல பிரச்சனை. இதற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும். இல்லையே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், போராடிக் கொண்டே இருப்போம். மக்களை திரட்டி, பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி, இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த 4 மாவட்டத்தில் உள்ள மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். அதற்கு காத்துக் கொண்டிருக்க கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இங்கே வர வேண்டும், அல்லது கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைபயணம் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.